100% பேக்கரி ஸ்டைல்ல சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் பார்க்க போறோம். ஓவன் இல்லாம சூப்பரா எக்கும் யூஸ் பண்ணாம இந்த கேக்க ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 1/2 கப் அளவு மைதா மாவும் அது கூடயே ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். நான் சொல்ற மெஷர்மெண்ட் எல்லாமே 1/2 kgக்கான அளவு. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இன்ச் அளவுக்கு சால்ட். எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். நீங்க இந்த மாதிரி கேக் செய்யறதா இருந்தா இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கட்டிப்படாம கேக் நல்லா பெர்ஃபெக்ட்டா வரும். நம்ம சேர்த்திருக்க இன்கிரியன்ட் எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ண ட்ரை இன்கிரியன்ட்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். இன்னொரு மிக்சிங் பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில். இல்ல எங்களுக்கு ஆயில் வேணாம், எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதுக்கு பதிலாக பட்டரே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட்டரையும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் பவுடர், பட்டர், ஆயில் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நம்ம சுகரை நல்லா பட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரும். சுகரும் பட்டரும் இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகணும். இன்னும் கூட நல்லா மெல்ட் ஆனாதான் நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம எக் யூஸ் பண்ணாதனால. ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான பட்டர் மில்க் எடுத்துக்கலாம். பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். திருப்பி இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகணும். இந்த அளவுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். இதில் இப்போ நம்ம பட்டர் மில்க்கை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் மில்க்கு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா பர்ஃபெக்டாக கர்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம ட்ரை இன்கிரியன்ட் எடுத்துருக்கோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்க. ஒன்லி கட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா அதே மெத்தடில் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் பர்ஃபெக்டாக வராது, விரிசல் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். கேக் மிக்ஸ் பண்ணும்போது கட்டிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். வாசனைக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. கேக் டின்ல மாற்றிக்கலாம். சுற்றி பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. ஏன் நம்ம சுற்றி பட்டர் ஷீட் போடுறோம்னா சைடெல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகாது. ஸோ சாஃப்ட்னஸாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம பட்டர் ஷீட் யூஸ் பண்ணுறோம். பேட்டரை கேக் டின்ல மாட்டணும்னு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு டிப் பண்ணுறதோட விட்டுறீங்க. ஒரு ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி சும்மா கிறுக்கி விடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் கூட விரிசல் வராது. 10 நிமிட்ஸ் வந்து நம்ம குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி கேக் டின் அதுக்குள்ளே வச்சிடலாம். கேக்கில் கொஞ்சம் கூட ஹேர் இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு உள்ளே வைங்க. கேக் கரெக்டாக பேக் ஆக 35 நிமிட்ஸ் ஆகும். நீங்கள் ஓவனில் செய்கிறதா இருந்தால் 10 நிமிட் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் வைங்க. கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 30 நிமிட்ஸ் அண்ட் 20 நிமிட்ஸில் அது பேக் ஆயிரும். கேக் வந்து நல்லா பேக் ஆயிருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்து ஸ்டிக்கை வச்சு குத்தி பாருங்க. கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்தால் கேக் நல்லா பர்ஃபெக்டாக பேக் ஆயிருக்கு. கேக் நல்லா கூல் டவுன் ஆனோன்னு மோல்டுல இருந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க சுற்றி இருக்கிற பட்டர் ஷீட் எல்லாம் எடுத்துடுறேன். நீங்கள் பட்டர் ஷீட் போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட வந்து ட்ரை ஆகாது. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். கேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக் யூஸ் பண்ணாமல் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. ஸோ மேலே இருக்க பாட்டனை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை நான் 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் கேக் கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்ம க்ரீம் அப்ளை பண்ணும்போது அதை மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து கட் பண்ணும்போது கத்தியை வச்சு உடனே எடுத்துடாதீங்க. கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு கட் ஆயிரும். இப்போ நம்ம கேக்லாம் கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண பாட்டனை கீழே வச்சிடலாம். கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு வந்து பேக்கரியிலலாம் வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணுவாங்க. அந்த சுகர் சிரப் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து சுகர் சிரப் கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால கேக் வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக நமக்கு கிடைக்கிறது இல்லை. இது ஒரு மிஸ்டேக்காக நம்ம பண்ணுறோம். சென்டரில் இருக்க பாட்டரை நம்ம சென்டர்லேயே வச்சிடலாம். அதுலேயும் கொஞ்சமாக சுகர் சிரப். கேக்குக்கு வந்து சுகர் சிரப் தான் டேஸ்ட்டே எடுத்து கொடுக்குது. ஸோ அதனால சுகர் சிரப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது ஒன்றும் இல்லை, செரி பழமாக வந்து கொஞ்சமாக சுகர் சிரப்பில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம க்ரீம் அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். கேக் வந்து கட் பண்ணுறதை விட நம்ம க்ரீம் அப்ளை பண்ணும்போது அதை மேனேஜ் பண்ணிடலாம். கொஞ்சமாக மேலே செரி பழம் போட்டிருக்கேன் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு. கீழே இருக்க கேக்கோட பேட்டரை வந்து மேலே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது மேலே க்ரீம் அப்ளை பண்ணும்போது ஈவனாக நமக்கு வரும். மேலேயும் சுகர் சிரப்பால் ஃபுல்லாக டிப் பண்ணிடுங்க. இப்போ மேலேயும் ஃபுல்லாக க்ரீமால் கவர் பண்ணிடலாம் கேக்கை. நீங்கள் க்ரீம் அள்ளும் போது நல்லா நிறைய க்ரீம் அள்ளி ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். நல்லா சுற்றி கவர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமாக க்ரீம் வச்சோம். இப்போ வந்து நல்லா கவர் பண்ணும்போது நிறைய க்ரீம் எடுத்து பண்ணாதான் நம்ம ஈவனாக வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணாதீங்க. நல்லா நிறைய க்ரீம் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்புறமா நம்ம வந்து ஈவன் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் கேக் பேக் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா க்ரீம் வச்சு பழகுனேன். அப்ப வந்து எனக்கு மிஸ்டேக் தெரிய ஆரம்பிச்சுச்சு. ஸோ நீங்களும் க்ரீம் அப்ளை பண்ணும்போது நெறைய க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அப்புறமா இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா வரும். இப்ப நம்மளுடைய கேக் வந்து பாத்தீங்களா, மேல எல்லாமே கரெக்ட்டா வந்துட்டு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க நெறைய க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க இப்பதான் பேக்கிங்லாம் ட்ரை பண்றீங்கன்னா, நான் யூஸ் பண்ற இந்த ரோலிங் டேபிள் வாங்காதீங்க. இது கொஞ்சம் கூட யூஸே கிடையாது. நீங்க கொஞ்சம் அதிகமான காசு கொடுத்து நல்ல ரோலிங் டேபிள் வாங்கிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் பேசிக்கா இது போதும்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். ஸோ நீங்களும் அதே தப்பா பண்ணாதீங்க. வாங்குறதும் வாங்குறீங்க, நல்ல பொருளா காஸ்ட்லியா வாங்கிக்கோங்க. ஒரே நாய்ஸ்ல எடுத்து தான் ஒரே மாதிரி டிசைன்ஸ் கொடுக்குறேன். ஸோ கீழேயும் ஒயிட் கலராலே ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. சும்மா நார்மலாக ஒரு கோடு மாதிரி டிப் பண்ணோன்னா அது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். கீழே ரைட்டில் போங்க, மேலே லெஃப்ட் சைடாக போங்க. டிசைன் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே நாய்ஸில் வச்சு ஃப்ளவர் மாதிரி வச்சுக்கிறேன். நான் மேலே வச்சிருக்க டிசைனில் வந்து செரி பழம் வச்சுக்க போகிறேன். உள்ள நடுவில் சுற்றி வந்து டார்க் சாக்லேட் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வச்சுக்க போகிறேன். சைடெல்லாம் ஃபுல்லாக டார்க் சாக்லேட்டால் அப்ளை பண்ணிக்க போகிறேன். எப்படி அப்ளை பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கேமரா ஆஃப் ஆனதை நான் பார்க்கவே இல்லை. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு நினச்சி உங்கள்கிட்ட காட்ட முடியல, சாரி. ஸோ செரி பழத்தை வந்து ஒரு 3 செரி பழத்தை குச்சியில் சொருவி இந்த மாதிரி சும்மா டெக்கரேட்காக அழகாக இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருக்கிறேன். மேலே கொஞ்சமாக ஒயிட் க்ரீமால் லைட்டாக ஒரு டிப் மாதிரி வச்சு விடுறேன். பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாருடைய ரொம்ப ஃபேவரட்டான சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி. இந்த கேக்கை நம்ம கொஞ்சம் கூட முட்டை யூஸ் பண்ணாமல், எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணாமல், ஓவன் இல்லாமல் இதை ரெடி பண்ணி பேக்கரியில் வாங்கினா எப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குமோ அது பர்ஃபெக்டாக அப்படியே இந்த கேக்கில் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல நீங்க ரெடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான 1/2 kg கேக் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.